அன்பானவர்களே, நீங்கள் அநேகர் சொல்லுவது எங்களுக்கு தொடர்ந்து உங்கள் வீடியோ, அதாவது காலை ஜெபம் எங்கள் மொபைலில் வருவதில்லை என்கிறீர்கள். பிரியமானவர்களே, நீங்கள் தொடர்ந்து எங்கள் ஜெபத்தை உங்கள் மொபைலில் வீடியோவாக பார்க்க தயவு செய்து பெல் பட்டனை அழுத்தவும் மற்றும் யூடியூப் நோட்டிஃபிகேஷனை அலோ பண்ணவும். இது மொபைல் செட்டிங்கில் உள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை வேளை ஜெபத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யாக்கோபு 4 அதிகாரம் 7 தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் குடும்பத்தை கட்டுகிறார், ஆனால் பிசாசு குடும்பத்தை உடைக்கிறான். குடும்பத்தை தேவனே ஏற்படுத்தினார், அதை பிசாசு கெடுக்க பார்க்கிறான் என்ற இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டால் பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் வாழ முடியும். பிரியமானவர்களே, அவன் தந்திரவாதியாக இருந்து வார்த்தையினாலே ஏவாளை வஞ்சித்தான். தேவன் சொன்னது உண்டோ என்று கேள்வி எழுப்பினான். இயேசு பிசாசினால் சோதிக்கப்பட்ட போது வார்த்தையினால் அவனை ஜெயித்தார். நாமும் அவனை தேவனுடைய வார்த்தையினால் ஜெயிக்க முடியும். பிரியமானவர்களே, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, பேதுரு சொல்லுகிறார் 1 பேதுரு 5:9 நாம் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டுமாம். நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் பிரியமானவர்களே, இல்லாவிட்டால் அவன் நம்மை வஞ்சித்து விடுவான். பிறகு நாம் மோசம் போக்கப்படுவோம். ஆகவே அவன் எவ்விதங்களிலெல்லாம் செயல்படுகிறான், அல்லது எப்படி பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறான், அல்லது அவன் எப்படியெல்லாம் குடும்பங்களை உடைக்கிறான், அதற்கு என்னென்ன ஆயுதங்களை எல்லாம் அவன் உண்டு பண்ணுகிறான் என்பதை வேதத்தின் அடிப்படையில் நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். பிரியமானவர்களே, இவைகளை நீங்கள் அறிந்து கொண்ட பிறகு அவனுக்கு நீங்கள் இடம் கொள்ளாமலும் இடம் கொடாம். பிரியமானவர்களே, இவைகளை நீங்கள் அறிந்து கொண்ட பிறகு அவனுக்கு நீங்கள் இடம் கொடாமலும் பிரியமானவர்களே, இவைகளை நீங்கள் அறிந்து கொண்ட பிறகு அவனுக்கு நீங்கள் இடம் கொடாமலும் பிடிகொடாமலும் அவனோடு சம்பாஷணை பண்ணி கொண்டும் இராமலும் அவனுக்கு எதிர்த்து நின்று அப்பாலே ஓ சாத்தானே என்று இயேசுவை போன்று சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, பேதுரு மூலமாக பிசாசு பேசின போது அப்பாலே போ சாத்தானே என்று அவர் பிசாசை கடிந்து கொண்டார். அவர் எதிர்த்து நின்றபடியினால் அவன் ஓடி போனான். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6 அதிகாரம் 12 வரையுள்ள வசனங்களில் பிசாசிற்கும் நமக்கும் ஆவிக்குரிய போராட்டம் உண்டு என்பதை நாம் அங்கே அறிகிறோம். 12ஆம் வசனத்தில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று பவுல் எழுதுகிறார். சிலர் வேதத்தை வாசிக்கும் போது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மட்டுமல்ல என்று வாசிப்பார்கள். அது தவறு. பிரியமானவர்களே, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. சாத்தானின் 4 விதமான ஆளுகை அல்லது ராஜ்யத்தை குறித்து தேவன் தனக்கு வெளிப்படுத்தினதை பவுல் அப்போஸ்தலன் இங்கே எழுதுகிறார். பிசாசுக்கும் நமக்கும் போராட்டம் உண்டு என்பதை இந்த வேத பகுதி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இந்த போராட்டம் நடக்கும் இடம் நம்முடைய மனது. பிரியமானவர்களே, நம்முடைய இதயம், நம்முடைய மனது நம்முடைய ஆத்துமாவுடன் தொடர்புடையது. அவன் நம்முடைய மனதில் நம்முடன் போராடுகிறான். இயேசு தம்முடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிற பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான்.
ஆனால் அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். பிரியமானவர்களே, இயேசுவின் மேலிருந்த அன்பினால் இப்படி பேசுவதாக பேதுரு நினைத்து கொண்டான். தன் மனதில் கிரியை செய்வது சாத்தான் என்பது தெரியாமல் அவன் பேசிக் கொண்டிருந்தான். ஆனால் இயேசுவோ அதை அறிந்தவராக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். பேதுரு தன்னுடைய சிந்தையாகிய மனதில் சாத்தானுக்கு இடம் கொடுத்தபடியினால் சாத்தான் கிரியை செய்தான் என்பதை இங்கு நம்மால் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகளின் கிரியைகளோடும் நாம் எதிர்த்து நிற்க வேண்டுமாம். எப்படி எதிர்த்து நிற்க வேண்டும்? இயேசுவின் நாமத்தை கொண்டு, இயேசுவின் நாமத்தை கொண்டு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். அப்பொழுது அவன் ஓடி போவான். அவருடைய நாமத்தில் வல்லமை உண்டு. ஆகவேதான் வேதம் சொன்னது, இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது, அவருடைய பிறப்பை குறித்து ஜனங்கள் அறிந்த பொழுது வேதம் அற்புதமாய் சொல்லுகிறது, இருளில் இருந்த ஜனங்கள், அதாவது இருள் என்பது பிசாசினை குறிக்கிறது, அவனுடைய பிடியில் இருந்த ஜனங்கள், அந்த இருளுக்குள் இருந்த ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். நமக்கு ஒரு வெளிச்சம் வந்துவிட்டது, நமக்கு ஒரு இரட்சகர் பிறந்து விட்டார், என் வாழ்க்கை இனி மாறும், என் சூழ்நிலைகள் இனி மாறும், இனி நான் அடிமை அல்ல, எனக்கு விடுதலை நிச்சயமாக வந்து சேரும், வந்தே தீரும் என்று அவர்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இந்த இரட்சகர், மீட்பர் உங்களை மீட்டு, உங்களை ரட்சித்து, உங்களை விடுதலையாக்கி, அந்த வெளிச்சத்தை உங்கள் முகத்திலே பிரசன்னமாக்கி, உங்களை பிரகாசிக்கிற சூரியனை போல உங்களை பிரகாசிக்க செய்து, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பிசாசின் கிரியைகளையும், அதன் தந்திரங்களையும், அதன் மந்திரங்களையும் என் தேவன் முறியடிப்பார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையிலும் நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று இந்த காலை வேளையில் நீர் கற்றுக் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த காலை வேளையிலே நீர் பலப்படுத்துகிறீர், திடப்படுத்துகிறீர், பிசாசை எதிர்த்து நிற்கும்படி நீர் சொல்லுகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ராஜா, தங்கள் பிரச்சனைகளை கண்டு, போராட்டங்களை கண்டு பயந்து ஓடுவதற்காக நீர் எங்களை அழைக்கவில்லை அப்பா. எங்களை தெரிந்து கொண்டதே கடன் என்கிற பிரச்சனை, கடன் என்கிற பிசாசை எதிர்த்து நிற்கும்படி, வியாதி என்கிற பிசாசை எதிர்த்து நிற்கும்படி, ராஜா, விபச்சாரம் என்கிற பிசாசை எதிர்த்து நிற்கும்படி எங்களை நீர் அழைத்திருக்கிறீர். எங்கள் இருதயங்களை கலங்கடிக்கிற ஆவிகள், எங்கள் எண்ணங்களை, சிந்தங்களை கலங்கடிக்கிற ஆவிகள், எங்களை கலங்க பண்ணுகிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே அவைகள் முற்றிலுமாக விலகி ஓடுவதாக. சாத்தானுடைய எந்த தந்திரமும் இனி பலிக்காதே போகட்டும். இருள் நீங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. வெளிச்சம் இதை கேட்கிற ஒவ்வொரு மேலும் உண்டாகட்டும் அப்பா. கடன் பிரச்சனைகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எஸ்டடி இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம் என்று அன்றைக்கு பீலையாம் என்கிற தீர்க்கதரிசி கண்டது போல, இந்த காலை வேளையில் இது கேட்கிற உங்களை பார்த்து நான் பேசுகிறேன். கர்த்தருடைய பிரியம் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பது, நீங்கள் செழிப்பாய் இருப்பது, நீங்கள் உயர்ந்திருப்பது, நீங்கள் வாளாக அல்ல நீங்கள் தலையாக இருப்பது, நீங்கள் கீழாக அல்ல நீங்கள் மேலாக இருப்பது, உங்களை உயர்ந்த இடத்துல அமர வைத்து அழகு பார்க்க என் ஆண்டவர் விரும்புகிறார். நன்றி அப்பா. கிருபையுள்ள தெய்வமே, இயேசு மகராஜாவே, யூதராஜ சிங்கமே, எங்களுக்காக நம் அனுகூலத்தில் நீர் அவதரித்தீர். எங்களுக்காகவே அடிக்கப்படும்படி, எங்கள் மீட்புக்காகவே உங்க சொந்த இரத்தத்தை நீர் சிந்தினீர் அப்பா. எந்த இரத்தம் பரிசுத்த உள்ள இரத்தம் என்று சொல்லப்பட்டதோ, எந்த இரத்தத்தில் ஒரு குற்றமும் இல்லாதிருந்ததோ, ஒரு பாவமும் இல்லாதிருந்ததோ, தீமையை அறியாதிருந்த அந்த குற்றமற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே நாங்கள்
மீட்படையப்பட்டிருக்கிறோம், விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்பா. இதை கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அந்த இரத்தம் கிரியை செய்யட்டும் இந்த காலை வேளையில். அமராஜா, நறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயங்களை நீர் புறக்கணியீர், அவர்களை ஆசீர்வதிப்பீர். எஸ் டாடி. அப்பா பிதாவே, உம்முடைய அளவில்லாத மகிமை இந்த காலை வேளையிலும் ஒவ்வொருவரை நிரப்பட்டும் அப்பா. உண்மையான இருதயத்தோடும் உள்ளத்தோடும் உம்மை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் வெளிப்படுவீராகப்பா. உடைக்கப்பட்டு நிற்கிற ஒவ்வொரு பாத்திரங்களையும் நீர் சரி செய்வீராக. மீண்டுமாய் அதை நீர் ஒட்ட வைப்பீர், மீண்டுமாய் அதை நீர் வணைவீர், மீண்டுமாய் நீர் உருவாக்குவீர் அப்பா. உன்னை மீண்டும் கட்டுவேன் என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தையின்படி மறுபடியும் உம்முடைய பிள்ளைகளை நீர் கட்டி எழுப்புவீராக. ஆமாராஜா, எவ்வளவாய் பிசாசானவன் அப்பா பிள்ளைகளுக்கு வேதனை கொடுத்து இத்தனை நாட்களாய் அவன் செய்து கொண்டு வந்திருந்தாலும் இனி அதற்கு மாறாக அவனுக்கு எதிராக உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நாமத்தை கொண்டு நிற்கிற பொழுது, இயேசுவே உம்முடைய நாமத்தில் வைத்திருக்கிற விசுவாசத்திலே உறுதியாய் நின்று பிசாசை எதிர்த்து நிற்கிற பொழுது நீர் அற்புதங்களை செய்வீர். ஆமாராஜா, நான் அந்த ஊழியக்காரரை பார்க்கட்டும், இந்த ஊழியக்காரனை தேடட்டும், அவரை தேடட்டும், இவரை பார்க்கட்டும் என்று சொல்லி மக்கள் சிதறடித்து போகாதபடிக்கு சத்தியத்தை நான் அறிந்திருக்கிறேன், என் இயேசுவை நான் அறிவேன், அவர் எனக்காக, என் குடும்பங்களுக்காக, என் பிள்ளைகளுக்காக இரத்தம் சிந்தி மரித்து இருக்கிறார். நான் அதை விசுவாசித்து விசுவாசம் என்கிற கேடகத்தை நான் எடுத்துக்கொண்டு பிசாசை வார்த்தை என்கிற ஆயுதத்தாலே நான் அவனை தாக்குவேன், அவனை துரத்துவேன், என் இயேசுவின் நாமத்தினாலே நான் அவரை துரத்துவேன் என்கிற ஆழமான தைரியமும் விசுவாசமும் இந்த காலை வேளையிலே ஒரு புதிய பலனாய் இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்கப்பா. வியாதிகள் மறைந்து போகட்டும். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுதே பிசாசினால் வந்த வியாதிகள் மறைந்து போகட்டும், பிசாசினால் வந்த தரித்திரங்கள் மாறட்டும், பிசாசினால் வந்த இயேசுவே தீராத வியாதிகள் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போவதாக. எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கண்ணீரின் பாதையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட குழப்பங்கள் குடும்பத்தில் இருக்கும் என்று இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரிவினைகள் இருக்கும் என்று சொன்னாலும் சரி, இப்பொழுது நான் இயேசுவின் நாமத்தை நான் பேசுகிறேன். இந்த நாமத்தில் அதிகாரம் உண்டு. இதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அந்த இயேசுவின் நாமத்தை பிரதிபலிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பா ஒரு தேவ பலன் இந்த காலை வேளையில் இறங்குவதற்காக நன்றி செலுத்துகிறேன். கேட்ட ஒவ்வொரையும் ஆசீர்வதிங்கப்பா. அளவில்லாத உடைய பலத்தினால் என்று இடை கட்டுங்க. பரிசுத்த ஆவியானவரே, உன்னதமான தெய்வமே, எங்களுக்குள் வாசம் செய்கிறவரே, இந்த காலை வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரியை செய்யக்கூடிய அத்தனை கிரியைகளும் முறியடிக்கப்பட்டு போவதாக. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிசாசுகளும் நடுங்கி துரத்தப்படுவதாக. அவைகளை நான் இயேசுவின் நாமத்தினாலே அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி இந்த காலை வேளையிலும் நான் துரத்துகிறேன் அப்பா. ஆமா ராஜா, ஏழைகளையும் எளியவர்களையும் நினைத்து பார்க்கிற தேவனப்பா நீங்க. எங்கள் மேல் அதிகமாய் அன்பு கூறுகிறவரப்பா நீங்க. உங்களுடைய அன்பினால் ஒவ்வொரு பிள்ளைகளும் கட்டப்படுவார்களாக. கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.